உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோவிந்தராஜன் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜன் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மழை நிலவரம் என்ன? தற்போது அங்கு சாலை போக்குவரத்து மின்சாரம் சீராக இயங்குகிறதா? மேலும் விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக டெல்டா மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நேற்று இரவு முதல் மழை தொடங்கியது. நேற்று தொடங்கிய மழை இன்று அதிகாலை முதலே சீர்காழி, பூம்புகார், வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி ஆகிய பகுதிகளில் காலை முதல் மழை தொடங்கியது. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மீன்வளத்துறை சார்பாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் அலர்ட் காரணமாக சீர்காழி பகுதி பல்வேறு பகுதியில் 10க்கும் மேற்பட்ட முகாம்கள் தயார் நிலையில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படும் என்ற பகுதிகளை அறிந்து அந்தந்த பகுதிகளில் வருவாய்த்துறையினர் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மழையின் காரணமாக காலை முதல் இரவு முதல் மின்சார எந்த ஒரு தடையும் ஏற்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மழை காரணமாக ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு சீர்காழி பகுதியில் அதிக மழை பெய்ததன் காரணமாக பொதுமக்கள் நேற்று முறையிலே அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டனர். அது மட்டும் இல்லாமல் காலை முதல் மழை தொடங்கிவிட்டதால் பொதுவான பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இதுவரை எந்த ஒரு இதுவும் ஏற்படவில்லை. காலை முதல் மழை தொடங்கி இருக்குது மேடம். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோவிந்தராஜன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.